ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் அதர் ஆர்கன் என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு லங்ஸுக்கும் ருமட்டாய்டுக்கும் இருக்க ரிலேஷன் பார்க்கலாம். ருமட்டாய்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஒரு ரிஸ்க் ஃபேக்டருங்கிறதுனால ஸ்மோக்கராக இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ப்ராங்கைட்டிஸ் இந்த சிஓபிடிங்கிற சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு லங் டிசீஸ் லங்கில் இருக்கிற அந்த பேரன்கைமல் டிசீஸை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால ருமட்டாய்டும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு ருமட்டாய்டுனாலையும் லங்கில் வந்துட்டு ப்ராப்ளம் வரலாம். உங்களுக்கு ஏற்கனவே லங்ஸில் வந்துட்டு இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ருமட்டாய்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மூச்சுக்குழலில் பிரச்சனை வரலாம். இந்த ஸ்மால் ஏர்வே டிசீஸ் அப்படிங்கிறது வரலாம். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஐஎல்டி அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் வரலாம். இந்த ஐஎல்டி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நாள்பட்ட வறட்டு இருமல் இருக்கும், கொஞ்சம் இழப்பு ஆரம்பிக்கும். இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்குறப்ப ரொட்டீன் ரிவ்யூ போகிறப்ப நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் எல்லாமே பார்த்துப்பாங்க. உங்களுக்கு லங்ஸை மானிட்டர் பண்ணிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த இருமல் மூச்சுத்திணறல் அப்படின்னு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சாதாரண சளி அப்படின்னு நினைக்காம நீங்கள் கன்சல்டேஷன் ரொட்டீன் ரிவ்யூ போகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பரிசோதனைகள் பண்ணி ஐஎல்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கும் தக்க மருத்துவத்தை எடுத்துக்கிறதுனால நம்ம நல்லபடியாக இருக்கலாம்.